இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம இலக்கியா, ரேவதி எப்படியோ எஸ்எஸ்கேவை சமாளிச்சு, அங்கேருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. "இங்க பாரு எஸ்எஸ்கே, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். இதுக்கு மேல நீ இலக்கியா எனக்கோ, இல்ல ரேவதி அம்மாவுக்கோ, கௌதமுக்கோ ஏதாவது தொல்லை குடுக்குற, பிரச்சனை பண்ணன்னு தெரிஞ்சதுன்னா, நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ. அப்புறம் உன் பணக்கார மனைவிட்ட போயிட்டு, நீ பண்ற எல்லா ஃப்ராட்தனத்தையும் சொல்லி, உன்ன இதுக்கப்புறம் வாழ விடாம பண்ணிடுவேன் பார்த்துக்கோ" அப்படின்னு இலக்கியா எஸ்எஸ்கே மிரட்டிட்டு தான் ரேவதி அம்மாவை அழைச்சிட்டு போயிட்டாங்க. எஸ்எஸ்கே யோசிக்கிறான். இந்த இலக்கியா என்ன அந்த ரேவதிக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்றா அப்படின்னா, ரேவதியுடைய பையன் யாருங்கிறத இந்த இலக்கியாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதே மாதிரி நாம இலக்கியாவும் எப்படிதான் இந்த இலக்கியாவை பழி வாங்குறது? நாம ரேவதி சேர்ந்து இருக்கிறது இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். நாம ரேவதியை ஏமாத்திட்டோங்கிறதுக்காக இலக்கியா அந்த ரேவதிக்கு சப்போர்ட் பண்றாளா, இல்ல நம்மள ஒரே தெரியா பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக சப்போர்ட் பண்றாளா? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு எஸ்எஸ்கே பயங்கர குழப்பத்தோட இருக்கான். ஆனா இத சும்மா விடக்கூடாது. இது இப்படியே விட்டோம்னா இந்த பிரச்சனை இருக்க இருக்க பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே இந்த இலக்கியா கிட்ட நம்ம மோதி தோத்து போயிட்டோம். அதுவே நமக்கு பெரிய அசிங்கம் தான். இந்த நிலைமையில இந்த ரேவதி எதனா பண்ணலான்னு பார்த்தா, அதுக்கும் இந்த இலக்கியா உள்ள நமக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இவள முதல்ல ஒழிச்சு கட்டணும். இவள ஒழிச்சு கட்டினாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு எஸ்எஸ்கே முடிவு பண்றான். என்ன பண்றது? எது பண்ணலும் தாட்சாயணிக்கு தெரியாம தான் பண்ணணும். தாட்சாயணிக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது, அப்புறம் நாம இத்தனை வருஷம் கஷ்டப்படுறது எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்படின்னு எஸ்எஸ்கே ஒரு இந்த பயத்தோட இந்த கௌதம் இலக்கியா கிட்ட இருந்து சொத்தை பிடுங்கிட்டாலே அதுக்கப்புறம் இவளுங்க ஒண்ணும் இல்லாம நடுத்தருக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்எஸ்கே யாருங்கிறத அந்த இலக்கியாவுக்கு புரிய வைக்கணும். கார்த்தி மூலயமா அந்த கௌதமுக்கு முதல்ல ஒரு ஆப்பை நான் ரெடி பண்றேன் அப்படின்னு எஸ்எஸ்கே வேகமா கிளம்புறாரு. இந்த பக்கம் ரேவதி அழைச்சிட்டு வந்து நம்ம இலக்கியா வீட்டுல தங்க வைக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேல ரேவதி அங்க இருந்தா கண்டிப்பா அது ஆபத்து. அதனால ரேவதி அங்க இருக்கவும் கூடாது அப்படின்னு இலக்கியா சொல்றாங்க. ஜானு முதல்ல ரேவதிய பிடிக்காம ஒதுக்குனாலும் வேற வழி இல்ல. இதுக்கப்புறம் ரேவதி இங்கே இருக்கட்டும். பாவம் ரேவதிக்கு உடம்பு வேற சரியில்லை. அதனால அவ இங்க இருக்கிறதுல எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம ஜானு சொல்லிடுறாங்க. அதனால கௌதமும் ரொம்ப தேங்க்ஸ் ஜானு. இங்க ரேவதி அம்மா இருக்க சொன்னதுக்கு. ஜானு ஒண்ணு, என்ன கௌதம், இங்க பாரு நீ ஏன் புள்ளப்பா. அதனால எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? உன் சந்தோஷம் தான்ப்பா எனக்கு எல்லாமே. அதனால ரேவதி இங்க இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரேவதி இங்கே இருந்துட்டு போண்டப்பான்னு ஜானு சொல்லிடுறாங்க. இலக்கியாவும் நம்ம ஜானுக்கு தேங்க்ஸ் பண்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க நம்ம பைரவி, போதும் நிப்பாட்டு அண்ணி, என்ன காரியம் பண்றீங்க? இலக்கியா என்ன உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணும் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கியா? இங்க பாரு, ரேவதி இங்க இருக்கிறதுல நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். ஏய் வெளியே படி முதல்ல. இவளே ஒரு வேலைக்காரி, இவ இங்க இருக்கணுமா? இங்க பாரு பைரவி, நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. என்ன சொல்ற? அவ இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன நீ என்ன உங்க இஷ்டத்தை ஆடிட்டு இருக்கீங்களா? கேட்கறது இந்த வீட்டுல ஆளுன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, அவங்க இங்கதான் இருப்பாங்க. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? கௌதம், என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? குரல வசதி பேசுறது முதல்ல நிப்பாட்டு. ஆமா, என்னமோ நீ பாட்டுக்கு சொல்ற. அதை முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு முதல்ல? நான் யாரா? இது என் வீடு. நான் தான் முடிவெடுக்கணும். என்ன உன் வீடா? யார் சொன்னா கௌதம் இது உன் வீடுன்னு சொல்லிட்டு? என்ன எல்லாம் மறந்து போச்சா? இங்க பாரு கௌதம், இது கார்த்திகோட வீடு. இது எல்லாமே கார்த்திக் சொத்து. நீ கார்த்திக் தெரியாம ஏமாத்திக்கிட்டு இந்த சொத்தெல்லாம் உன் பேர் வச்சிருக்க. இங்க பாரு, கூடி சீக்கிரம் இந்த சொத்து எல்லாமே கார்த்திக் கைக்கு போக தான் போகுது. அதனால இது உன் வீடு கிடையாது. இந்த வீட்டுல யார் தங்கணும் யார் தங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது கார்த்திக் தான். நீ ஒண்ணு கிடையாது அப்படின்னு பைரவி மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறாங்க. கௌதமால பதில் பேசவே முடியல. இலக்கியா ஒண்ணே, இங்க பாருங்க, எதுக்கு தேவையான பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இவங்க இந்த வீட்டுல தங்கறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய் போதும் நிப்பாட்ரி. என்ன பெரிய யோக்கியம் பேச வந்துட்டேன்? இது நீ சம்பாதிச்ச சொத்து இல்ல. போறதெல்லாம் இங்க தங்கிட்டு போறதுக்கு. கௌதம் ஒண்ணு, இங்க பாருங்க, சும்மா வாய்க்கு வந்து பேசிட்டு இருக்காதீங்க. நான் ஒன்னும் கார்த்திக் சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த சொத்தை தராம இல்ல. நான் கார்த்திகிட்ட சொத்தை தரதான் போறேன். என்னைக்கு தருவ? என்னைக்கு தருவ கௌதம்? உனா இதே சொல்லிட்டு இருக்க தவிர சொத்தை தரமாட்டேங்கிறியே. ஃபர்ஸ்ட் சொத்தெல்லாம் கார்த்திகிட்ட கொடுக்குற வழியை பாரு. சும்மா இதே சொல்லி சொல்லி அவனை ஏமாத்தின வரைக்கும் நீ போதும். இங்க பாருங்க, சும்மா ஏமாத்தலாம் சொல்லாதீங்க. நான் தான் தரேன்னு சொல்றேன்ல. நான் வேணா உங்கள்கிட்ட ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கட்டுறேன். ஒரு 6 மாசம் கார்த்திக இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. இந்த குடும்ப பொறுப்பு எல்லாத்தையுமே கார்த்திக் பார்க்கட்டும். அதை எல்லாத்தையும் சரியா பார்த்து பிசினஸையும் ஒழுங்கா நடத்தினானா, அதுக்கப்புறம் நான் சொத்து எல்லாத்தையும் அவன் பேர்ல எழுதி வச்சுட்டு நான் இங்க இருந்து போய்கிட்டே இருக்கேன். எனக்கு எந்த சொத்துமே வேணாம். அதுக்கு உங்களால ஒத்துக்க முடியுமா? ஓப்பனா கேட்கிறேன். டீல் போட்டுக்கிறீங்களா? வரீங்களா அப்படின்னு கௌதம் கேட்க, பைரவி ஒண்ணே, என்ன கௌதம் என்ன கார்த்திகிட்ட பேசி அவன் வாயை அடைக்கிற மாதிரி என்கிட்டயும் பேசி என்னுடைய வாயை அடைக்கலான்னு பாக்குறியா? இங்க பார், உன்னை உன்னை எப்படி வளர்த்தனோ அதே மாதிரிதான் கார்த்திக்கு நான் வளர்த்தேன். என்ன உனக்கு கொஞ்சம் அதிகமா சப்போர்ட் பண்ண, அவனுக்கு சப்போர்ட் பண்ணல அவ்வளவுதான். ஆனா இதுவே உனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணா கண்டிப்பா கார்த்திக் உன்னை விட பெரிய ஆளா வருவான். ஏன்னா அவன் எங்க குடும்ப ரத்தம், எங்க வாரிசு. அதனால அவனை பத்தி நீ ஒன்னும்
இந்த அளவுக்கு கீழ்த்தரமா எடப்படாத. கண்டிப்பா கார்த்திக் எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு திறமையானவன் தான். நான் சொல்றேன், ஓப்பன் சேலஞ்ச் கட்டுறேன். அந்த சவாலுக்கு நான் ஒத்துக்கிறேன். கார்த்திக்கை நாளைக்கு நான் அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன். நீ சொன்ன மாதிரி எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடு. கண்டிப்பா 6 மாசம் என்ன 6 வருஷம்னாலும் அவன் தெளிவா எல்லாத்தையும் பார்த்துப்பான். உனக்கு ஓகேவா அப்படின்னு பைரவி கேட்குறாங்க. கௌதமும் எனக்கு ஓகே தாங்க அப்படின்னு சொல்லும்போது வெளியே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா போஸ்ட்மேன் வந்து நிற்கிறாங்க. இங்க கௌதம்ங்கிறது யாருங்க அப்படின்னு கேட்கவும் கௌதம் ஒன்னே நான் தான் மேடம் சொல்லுங்க என்ன விஷயம். உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்டர் தபால் வந்திருக்கு சார். இதை சைன் போட்டு லப்பரை வாங்கி பாருங்கன்னு சொல்றாங்க. உடனே நம்ம கௌதமும் சைனை பண்ணிட்டு அந்த தபாலை வாங்குறாரு. ஜானு உடனே வந்து கௌதம் என்னப்பா இது தெரியல ஜானு கோர்ட்ல வந்திருக்கு. என்ன கோர்ட்ல வந்திருக்கா என்ன ஓப்பன் பண்ணி பாருப்பான்னு சொல்றாங்க. உடனே கௌதம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை படிச்சு பார்க்குறாரு. படிச்சு பார்த்த உடனே கௌதமுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. இலக்கியா உடனே என்னாச்சு கௌதம் ஏன் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க என்ன போட்டிருக்காதுல அப்படின்னு சொல்லவும் உடனே கௌதம் அந்த லெட்டர் இலக்கியாட்ட கொடுக்குறாங்க. இலக்கியா படிச்சு பார்த்துட்டு இலக்கியா உடனே டென்ஷன் ஆகுறாங்க. ஜானு உடனே என்னாச்சு கௌதம் என்ன லெட்டர் இது இலக்கியா நீயாச்சும் சொல்லுமா. கௌதம் பார்த்தான் அவன் ஒரு மாதிரி இருக்கான். அடுத்த நீ பார்த்துட்டு நீ ஒரு மாதிரி இருக்கே என்னாச்சுமா என்ன லெட்டர் இது அப்படின்னு கேட்கும். இதுவாத்த கோர்ட்ல இருந்து தான் அமைச்சிருக்காங்க. நம்ம கார்த்தி தான் கோர்ட்ல போயிட்டு கௌதம் மேல கேஸ் கொடுத்துருக்கான். என்ன கார்த்திக் கேஸ் கொடுத்துருக்கானா என்னம்மா கேஸ் கொடுத்துருக்கான். அது ஒண்ணும் இல்லத்த கௌதம் கார்த்திகை சொத்து எல்லாத்தையும் ஏமாத்தி புடுங்கிட்டாராம். சொல்லப்போனா கௌதம் இந்த வீட்டு ரத்தமே கிடையாது. இந்த வீட்டு வாரிசும் கிடையாது. கௌதம் ஒரு அனாதை. ஆனா அந்த வீட்டுக்கு தத்து புள்ளி தான் உள்ள வந்தாரு. ஆனா எங்க அப்பா அம்மாவை ஏமாத்தி எங்க அப்பா சுயநினைவு இல்லாத நேரத்துல கையெழுத்து வாங்கி சொத்து எல்லாத்தையும் அவரு மாத்திக்கிட்டாரு. சட்டப்படி இது குற்றம். அதனால இந்த கேஸை விசாரிச்சு எனக்கு நீதி வேணும். எங்க அப்பா சொத்து எல்லாமே எனக்கு தான் வரணும் அப்படின்னு கார்த்தி கோர்ட்ல போய் கேஸ் கொடுத்துருக்கான் அத்த. அந்த கேஸுக்காக கௌதம கோர்ட்ல ஆஜராக சொல்லி இங்க சம்மன் வந்திருக்கு. இலக்கியா சொன்னதும் ஜானு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. பைரவி உடனே கௌதம் பாத்தியா என்னமோ கார்த்தி எதுக்குமே லாய்க்கில்லாத மாதிரி பேசுனியே. பாத்தியா கார்த்திக் எந்த அளவுக்கு விவரமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா பண்ணியிருக்கான். ஏன்னா இது எல்லாமே அவன் சொத்து. இதெல்லாம் அவங்க அப்பாவும் நானும் சம்பாதிச்ச சொத்து. எங்களுக்கு அப்புறம் இந்த குடும்ப வாரிசு கார்த்தி தான். அதனால இது எல்லாமே கார்த்திக் தான் போகணும். அதான் தெளிவா பிளான் பண்ணி அவன் கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்கான். இப்போ நீ என்ன பண்ண போற. ரொம்ப ஓப்பன் சேலஞ்ச் தான் கட்டுறேன்னு சொன்ன. கோர்ட்ல போயிட்டு நீ சொன்ன சவால கோர்ட்ல சொல்லு. கோர்ட்ல ஒத்துக்கலாம்னு பார்ப்போம். இதுதான் சொல்லுவாங்கல்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து என்னைக்குமே வீண் போகாது. அதான் கார்த்திக் கிடைக்க போகுது. நீங்களாம் என்ன திட்டமிட்டாலும் சரி கண்டிப்பா அது எதுவும் பழிக்கவும் போறதில்ல. சொத்தெல்லாம் நீங்க அடைய போறதும் கிடையாது. கார்த்திக் தான் சொத்தெல்லாம் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கிளம்பிடுறாங்க. ஜானு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. கௌதம் பண்ணி என்ன ஜானு நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல சொத்தெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. நான் தான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். ஆனா கார்த்திக்குள்ள அந்த அஞ்சலி பச்சியும் அந்த எஸ்எஸ்கே தாச்சானி பச்சி கேட்டுட்டு கோர்ட்ல போயிட்டு இப்படி ஒரு கேஸ் கொடுத்துருக்கான். இதுக்கு நீயா ஃபீல் பண்ற. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஜானு. நான் கொடுத்துற சொத்தலாம் எனக்கு ஒன்றும் சொத்தலாம் தேவையில்ல. ஐயோ கௌதம் அப்படி இல்லப்பா. கார்த்தி ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. என் வயிற்றுல தான் பிறந்தான். ஆனா அவனுக்கு கொஞ்சம் கூட மனித நேயமும் பாசமும் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஜானு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இலக்கியாவும் கௌதமும் நம்ம ஜானகியை சமாதானப்படுத்துறாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. நான் போய் கார்த்திட்ட பேசுறேன். கார்த்திட்ட பேசுறது புரிய வைக்கிறேன் அப்படின்னு இலக்கியா ஜானுட்ட சொல்றாங்க. இப்படி நம்ம எஸ்எஸ்கே தாச்சன் 2 பேரும் கார்த்திக் மூலியமா கௌதமுக்கு மிகப்பெரிய ஒரு செக் வைக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம இலக்கியா கௌதம் எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.